தமிழ்நாடு முழுவதும் இன்று குரூப் 2 மற்றும் 2A பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு நடைபெற உள்ளது. இதுகுறித்த விரிவான தகவல்களை செய்தியாளர் குணசேகரனிடம் கேட்கலாம். குணசேகரன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு குரூப் 2 மற்றும் குரூப் 2A பதவிக்கான முதல்நிலை தேர்வு இன்று நடைபெற இருக்கிறது. இதற்காக தமிழகத்தில் மொத்தமாக 7,93,947 பேர் இந்த தேர்வினை எழுத இருக்கிறார்கள். சரியாக 9:30 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த குரூப் 2 மற்றும் குரூப் 2A நிலை தேர்வுகள் 12:30 மணி வரை நடைபெற இருக்கிறது. தமிழகத்தில் 38 மாவட்டங்களில் 7,93,947 பேர் எழுதுவதற்காக 2,763 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக தேர்வு எழுதக்கூடிய வரக்கூடிய அந்த தேர்வர்கள் 9 மணிக்குள்ளாக தேர்வு அறைக்குள் வர வேண்டும் எனவும், அதே போன்று இந்த தேர்வாளர்கள் உதவி ஆய்வாளர், துணை வணிக வரி அலுவலர், வனவர், கணக்கர், நேர்முக உதவியாளர் என்ற 2,327 காணி பணியிடங்களுக்கான அந்த தேர்வுகள் நடைபெறுவதற்காக இன்று இந்த தேர்வில் பங்கேற்க இருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக சென்னையில் 251 தேர்வு மையங்களில் 75,185 தேர்வர்கள் இந்த தேர்வினை இன்று எழுத இருக்கிறார்கள். இதற்கு முன்னதாக இந்த தேர்வுகளுக்கான இந்த தயார் நிலை என்பது ஏற்கனவே சுற்றறிக்கையின் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் தடையில்லா மின்சாரம் வழங்குவதற்கு மின்சாரத்துறை ஏற்கனவே அறிவுறுத்தி இருக்கிறது. ஒவ்வொரு அந்த தேர்வு எழுதக்கூடிய அந்த மையங்களிலும் மின்சாரம் என்பது வழங்கப்பட வேண்டும். அடிப்படை வசதிகள் எக்காரணத்தை கொண்டும் அங்கு அமைக்க இருக்கக்கூடாது என்ற ஒரு முழுவிதமான சுற்றறிக்கை ஏற்கனவே அனுப்பப்பட்டிருக்கிறது. அதே போன்று 9 மணிக்கு மேல் தேர்வு எழுதக்கூடிய வரும் தேர்வர்கள் எக்காரணத்தை கொண்டும் தேர்வு அறைக்குள் அனுமதிக்க கூடாது எனவும் ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று அனுமதி சீட்டு தவிர வேறு எந்த ஆவணமும் உள்ளே எடுத்து வரக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மின்னணு சாதனங்கள் மற்றும் வேறு எந்த விதமான சாதனங்களையும் உள்ளே கொண்டு செல்லக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் 20 தேர்வர்களுக்கு ஒரு அறை என்ற வீதம் கண்காணிப்பாளர்கள் அடிப்படையில் அந்த தேர்வு எழுதக்கூடிய மையங்களிலும் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவது வழக்கமாக இருந்தக்கூடிய நிலையில் இன்றும் அதே நடைமுறை பின்பற்றப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தேர்வர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், அனைத்து தேர்வு மையத்திற்கும் காவல்துறையினர் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் எனவும் ஏற்கனவே சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலையில் தேர்வு எழுதக்கூடிய வரக்கூடிய அந்த தேர்வர்கள் எந்தவித தடையும் இல்லாமல், சிரமமும் இல்லாமல் தேர்வுகளை எழுதுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் ஒவ்வொரு மையங்களிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சென்னையில் 251 மையங்களிலும் இதற்கான அந்த ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை தவிர 2,327 மையங்களுக்கும் இதே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக 9 மணிக்குள்ளாக ஒவ்வொரு தேர்வாளர்களும் அந்த தேர்வு அறைக்கு செல்ல வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில் உரிய பாதுகாப்பு மற்றும் அந்த முன்னெச்சரிக்கைக்கான அந்த அவர்களுக்கான பரிசோதனைக்கு பின்னரே ஒவ்வொரு தேர்வர்களும் அந்த தேர்வு அறைக்குள் அனுப்பப்பட்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.